ஜீவ காற்று, அது என் அப்பாவின் மூச்சு. ஹல்லேலூயா. காற்று, ஜீவ காற்று, அது என் அப்பாவின் மூச்சு. ஆமா, காற்று, ஜீவ காற்று, அது என் அப்பாவின் மூச்சு. ஆஹா, காற்று, ஜீவ காற்று, அது என் அப்பாவின் மூச்சு. நாசியிலே சுவாசமுள்ள மனிதனில் ஜீவன் வெளிப்படும். ஆமாம்பா, நாசியிலே சுவாசத்தை ஊதி தன் ஜீவனை தந்தாரே. எஸ் ஃபாதர், உங்க ஜீவன், உங்க ஜீவன் ராபதியோன் துரு ஷதரபரபரிபியா. எஸ் ஃபாதர். 2025 இப்பதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய அனுக்கிரகத்தால் என்ன ஆயிட்டே இருக்கு, சென்று கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். காட் பிளஸ் யூ. நமக்கு இன்னைக்கு என்னது? குடியரசு தினம். ஸோ குடியரசு தினம், அதாவது நம்மளுடைய நாடுக்கு தனியாக என்ன பண்ணுறாங்க, குடியரசு, இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சட்ட சீர்திருத்தங்களெல்லாம் பண்ணி தனி நாடாக, குடியுரிமை பெற்ற நாடாக அறிவித்த நாள் தான் இந்த நாள். நமக்காக தேவன் ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த தேசத்தில் இருக்கிற நம்ம கிருபை பெற்றிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற தேசத்தை நம்ம என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த தேசம் போகிறோம், இந்த தேசம் போகிறதும் அதெல்லாம் வேற. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா வேற வேற கண்ட்ரிஸ்க்கு போய் பணம் சம்பாதிக்க போகிறாங்க. நான் இப்போ எப்படி யோசிக்கிறேன், ஏன் அந்த பணம் என் தேசத்தை நோக்கி பாயட்டும்? வட திசையிலிருந்தும் தென் திசையிலிருந்தும் இங்க இருக்கிற ஐஸ்வர்யம் என்னதென்று அறிந்து புரிந்து இந்த நாட்டை கெடுக்காதபடிக்கு வளமான தேசமாக மாறுகிற ஐஸ்வர்யம் எனது தேசத்திலிருந்து பூக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லி இந்த வருஷத்தை நம்ம ஆசீர்வதிப்போம். தேவனுடைய ஞானம் நம்ம இந்திய தேச பிள்ளைங்கிட்ட இருக்கு. ஆனா எல்லாம் எங்க போய் இது பண்றாங்க? வெளிநாடுகள்ல. ஏன் அப்படி நடக்குது? இங்க சரியான அங்கீகரிப்பு கிடைக்காததால். ஸோ இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் அதற்கான அங்கீகரிப்பை தருகிற கவர்மெண்ட்டாக மாறட்டும். நம் பிள்ளைகளுடைய ஞானம் நம் தேசத்திலேயே விதைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. சில டைம் ஐயோ இந்த ஊர் வேஸ்ட்டுங்க, நாங்கள் அங்கே போய் சம்பாதிக்கிறோம், இங்கே போய் இப்படி நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லியே நம்ம ஊரை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கோம். நம்ம சொல்லுவோம் நாம் இருக்கிற தேசம் நல்லது, அது என்னது, கனி கொடுக்கிற தேசம். திராட்சை குலையை எங்க எடுத்துட்டு வந்த தேசம்? 2 குச்சி போட்டு எடுத்துட்டு வந்த தேசம் இது. நான் இருக்கிறபடியால் இந்த தேசத்துல பாலும் தேனும் வழிந்து ஓடும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நோ பெயின் ஒன்லி கெயின். சொல்லுங்களேன், நோ பெயின் ஒன்லி கெயின். ஆனா உலகம் சொல்லுது வித்தவுட் பெயின் நோ கெயின். உலகம் என்ன சொல்லியிருக்கு? நீங்க கஷ்டப்படலனா, நீங்க உங்களுடைய வருத்தத்தினாலதான் நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. இது யாருடைய இது? உலகத்தின் கூற்று. சொல்லப்போனா பைபிளுடைய பழைய ஏற்பாட்டின் கூற்றும் அதுதான். தேவன் இட்ட சாபத்தின் விளைவு தான் என்னது? இவங்களோட கீழ்ப்படியாமை நிமித்தம் ஒரு விஷயம் நடக்குது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? வேர்வை சிந்தி உழைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அங்க ஒரு இது கொடுக்கப்படுது. ஆனா இன்னமும் அதே மனநிலையில இருப்போனா, நான் கஷ்டப்பட்டாதான் எனக்கு உயர்வு அப்படின்னு சொல்ற மனநிலையில நீங்க இருப்பீங்கன்னா நீங்க இன்னும் யாருக்குள்ளதான் இருக்கீங்க? ஆதாமின் வித்துக்குள்ளதான் இருக்கிறீங்க. அப்ப நான் கஷ்டமே பட வேணாமா? நான் வேலைக்கே போக வேணாமா? வேலைக்கு போவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இளைப்பாறுதல்ல என்ன பண்ணுவீங்க? சார்ந்து கொள்வீங்க. அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு என்னதான்? இளைப்பாறுதல். உங்க மற்றவங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்க மாட்டீங்க. உங்க ஞானம் அங்க வேற மாதிரி வெளிப்படும். நீங்க செய்கிற வேலை திறன் அங்க என்னவா இருக்கும்? வேற மாதிரி வெளிப்படும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நீங்க என்ன பண்ணிக்கணும்? பற்றி கொள்ள வேண்டும்.
சோ இன்னைக்கு வசனம் சொல்லுது, வார்த்தை சொல்லுது, நோ பெயின் ஒன்லி கெயின். சொல்லுங்களேன், நோ பெயின் ஒன்லி கெயின். ஒரு 3 தடவை உள்ள போட்டோம். நோ பெயின் ஒன்லி கெயின், நோ பெயின் ஒன்லி கெயின். ஆனா பழைய ஏற்பாடு எல்லா இடத்துலயும் வேதனை அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டே இருக்காங்க, சொல்லிக்கொண்டே தான் வராங்க. ஆனா அந்த வேதனையை எதுக்கு அதிகமா ஒப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிரசவ வேதனைக்கு தான். எல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் அது இன்டாலரபிள் இதா நடக்கும் பொழுது அதை வேற எதற்கும் ஒப்பிடப்படல. அந்த வேதனை எதற்கு நிகராக ஒப்பிடப்பட்டிருக்கு? பிரசவ வேதனைக்கு நிகராக தான் ஒப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு லேபர் பெயின், பிரசவ வேதனையை காற்று வேற ஒரு வேதனையே இல்லை. ஏன்னா அவள் தன் ஜீவனை கொடுத்து ஒரு ஜீவனை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நம்மளுடைய பிரசவத்தில் கூட வேதனை இல்லை. ஆமென். உங்க பிரசவத்துல வேதனை கிடையாது. ஏன்னா அது என்னது? பிரசவ வேதனை அது ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் விடப்பட்ட சாபம். இன்னைக்கு நீங்க அந்த சாபத்திற்குள்ள இல்ல, அதனால பிரசவ வேதனை உங்களுக்கு கிடையாது. பிரசவ வலி உண்டா? உண்டு. வலின்றது அது மிகுந்த வேதனை பத்தி, தாங்க முடியாத, அதுதான் லேபர். பெயினே வரலன்னா எப்படிங்க உங்களுக்கு குழந்தை வருதுன்னு தெரியும்? உங்க பாடியில ஒரு பெயின் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு கொசு சுருன்னு கடிக்குது உங்களைய, கொசு கடிக்கிட்டுன்னு விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொரையெல்லாம் இருக்கும்ல, அப்ப அந்த சொரணைக்கு தான் ஒரு வலி கொடுத்துருக்கிறாரு. சுருன்னு உட்காந்து நீங்க என்ன பண்றீங்க? கொசுவை அடிக்கிறீங்க. ஒரு ரத்தம் எங்கேயோ கட்டாயிருது, உடனே உங்களுக்கு அங்க என்ன தோணுது? வலிக்குது இல்ல? அப்போ வலி நல்லதானா? நல்லது. வலி வேற, வேதனை வேற. உங்களுக்கு புரியுது? அப்ப பிரசவ வலி போது உங்களுக்கு லைட்டா என்னமோ பண்ணுதே, நமக்கு என்னமோ வெளியில வர மாதிரி இருக்குதே, இடுப்பு பிடிக்குதே அப்படின் போது என்ன ஆயிரும்? குழந்தை சைன்னு வெளியில வந்துடும். அவ்வளவுதான். அதுதான் வலி. உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்குதான், உங்களுக்கு ஒரு உணர்ச்சியை, ஒரு உணர்வை கொடுக்கறதுக்கு தான் அது ஒரு வழி. அதை தாண்டிலும் கேடானது ஒன்றும் உங்களுக்கு நடைபெறாது இயேசுவின் நாமத்தினால். சோ வேதனையை தேவனை எந்த இடத்துலயும் என்ன பண்ணல, கூட்டல. ஆனா வேதனை சில இடங்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு? எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு? பிரசவ வேதனைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போமா? ஏசாயா 37:1-3 முடிய. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதாயியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்திற்கு ரட்டு உடுத்தவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பெறனில்லை. ஒரு ராஜா அவங்களை துரத்திட்டு வரான். அப்ப எசேக்கியா ராஜா தன்னுடைய எல்லாம் கிழிச்சிட்டு யார்கிட்ட அனுப்புறாரு? ஒரு தீர்க்கதரிசிட்ட அனுப்புறாரு. இவங்களுக்கு என்ன பிரசவ வலியா வந்துச்சு? இவங்களை சுத்தி படையெல்லாம் திரண்டு இருக்கு. எப்படி உங்களுக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு வழி தெரியல. அது எப்படிப்பட்ட நாள்ன்றாரு? நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். என்னை பார்த்து எல்லாரும் என்ன பண்றாங்க? என்னை தூஷிக்கிறாங்க, என்னை கண்டிக்கிறாங்க, என்னை நோக்கி ஏவி வருவாங்க, என் நாட்டையே பிடிக்க வராங்க, எனக்கு தப்பி போகிறதுக்கு வழி இல்லை. இப்படி இருக்கிறனாலதான் அவர் என்ன சொல்றாரு? பிரசவ வேதனை. நான் இந்த வேதனையில இருந்து என்ன பண்ணணும்? வெளியில போகணும். நான் என் மக்களையும் காப்பாற்றணும், என் நாட்டையும் காப்பாத்துக்கணும், எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஆனா எனக்கு தப்பி செல்றதுக்கு வழி இல்லை. இது எனக்கு பிரசவ வேதனை போல இருக்கிறது. ஸோ இதுல இருந்து நான் வெளியேறணும், ஆனால் எனக்கு பலன் இல்லை அப்படின்றார். ஸோ ஒரு பெயினை, இன்டாலரபிள் பெயினை எதுக்கு ஒப்பிட்டு இருக்காங்க? பிரசவ வேதனைக்கு நேராக இங்கே ஒப்பிட்டு இருக்காங்க. எதனால இவங்க பிரசவ வேதனை இவ்வளவுதான் பார்த்தாங்கன்னா, யாருக்கிட்ட சாபம்? ஆதியாகமம் 3:16 என்ன சொல்றாங்க? நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய். என்னவா? மிகவும் பெருக பண்ணுவேன்.
சோ வேதனை வரும், வலி வரும். ஆனா அந்த வலி எப்படிப்பட்டதா இருக்கும்? மிகவும் பெருக பண்ணுவேன், நீ வேதனையோட பிள்ளையை பெறுவாய் என்று சொல்லியிருந்த அந்த வார்த்தை இவர்களுக்குள்ள. அப்ப இதுதான் இருக்கிற வேதனையிலேயே எது பிரதான வேதனை? பிரசவ வேதனை தான். அப்ப இதத்தான் எதோட கம்பேர் பண்றாங்க? ஒரு யுத்தத்துல அவர்கள் விடுபடாத முடியாத நிலையில இருக்கும் பொழுது அவர் அங்க என்ன சொல்றாரு? எங்க வேதனை எப்படி இருக்கு? பிரசவ வேதனையை போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இதேதான் ஆதியாகமம் 35வது அதிகாரம் 16. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமாய் இருக்கும்போது ராக்கேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்றா? கடும் வேதனை உண்டாயிற்று. இதுக்கு முன்னாடி யாரும் பிள்ளை பெக்கலையா? ஃபர்ஸ்ட் யாரு? ஏவாள். அப்போ ஒன்றும் கடும் வேதனைன்னெல்லாம் சொல்லல. அடுத்தது யார் பிள்ளை பெக்கிறா? ரெபேக்காள் பிள்ளை பெக்கிறாங்க. ரெபேக்காலும் என்ன பண்ணல, சொல்லல. இங்க யார் அடுத்தது வரா? அதுக்கப்புறம் லேயாள். நீங்க சொன்ன மாதிரி லேயாள் சொல்றா. லேயாள் வந்து ரொம்ப சந்தோஷமா என்ன சொல்லுவாங்க? நான் இப்படி எனக்கு பிள்ளை கணவர் இனிமேல் நேசிப்பார், இன்னும் ஒரு ஆண் மகனை எனக்கு தேவன் கொடுப்பார்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு, இனிமேல் நான் கர்த்தரை துதிப்பேன். இப்படி சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? சந்தோஷமா தான் என்ன பண்றாங்க சொல்றாங்க. இவர்கள் எல்லாம் வேதனை அடைந்தது மாதிரி தெரியல. இத்தனைக்கு அவர்களும் எதற்குள்ளதான் இருந்தாங்க? அந்த சாபத்திற்குள்ளதான் இருந்தாங்க. ஆனா இங்கே ராக்கேலுக்கு மாத்திரம்தான் என்ன உண்டாகுது? கடும் வேதனை உண்டாகிறது. உண்டாகி அவங்க அங்க என்ன சொல்றாங்க? நான் வேதனையோடு, அவருடைய ஆத்மா எதுக்கு நேரா இருக்கு? மரணத்திற்கு நேராக இருக்கும் பொழுது தன் மகனுக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்க? பெனானி என்று பெயரிடுறாங்க. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நமக்கு வர வேண்டியது என்னது? சந்தோஷம். ஆனா இந்த சாபத்தின் விளைவு அந்த குழந்தைய கூட அவங்களால சந்தோஷமாக பார்க்க முடியல. சோ இதுதான் கடும் வேதனை. ஸோ இந்த வேதனை எல்லாத்துக்கும் வந்துச்சானா? இல்லை. சாமுவேல் பிறக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? நான் கர்த்தரை துதிப்பேன்றாங்க. எலிசபெத்துக்கு குழந்தை பிறக்குது, அவங்க என்ன சொல்றாங்க? இது முதல் நான் கர்த்தரை துதிப்பேன், ஐயோ இந்த வயசுல கூட எனக்கு குழந்தைய கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க? தங்களுடைய குழந்தையை சந்தோஷத்தை தான் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா சில பேர் மாத்திரம்தான் அது ஒரு கடும் வேதனையாக இருந்தது. அந்த சாபத்தின் விளைவு பாருங்க. அவங்க சாபத்துக்குள்ளதான் இருந்தாங்க. ஆனா அந்த சாபத்திற்குள் இருக்கும் பொழுதே சிலரை சாபம் தாக்கவில்லை. அதுதான் உண்மை. எல்லாத்தையும் அந்த சாபம் தாக்கவில்லை. அப்போ சாபத்துக்குள்ள இருந்த அவர்களையே சாபம் தாக்காதுன்னா, இன்னைக்கு சாபத்திலிருந்து விடுபட்ட உங்களுக்குள் இந்த கடும் வேதனையின் சாபம் எப்படி தாக்கும்? தாக்காதது அதிக நிச்சயமாமே. நம்ம பிள்ளை பேரு நான் சொல்றது கர்ப்பத்தின் கனினோன்னு நீங்க வேதனைன்றது கர்ப்ப வேதனையை மட்டும் எடுத்துக்காதீங்க. உங்க வேலை ஸ்தலங்கள்ல, நீங்க செய்யற பிசினஸ்ல, உங்க குடும்ப பிரச்சனைகள்ல இருக்கிற எதெல்லாம் நீங்க அதுல இருந்து வெளிவர முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே என்னதான்? கர்ப்ப வேதனை தான். சோ அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு தேவனால் கூடும். சோ அந்த வேதனைக்குள்ள இருந்த அவங்களுக்கே சில பேர் அந்த வேதனை தாக்கல அப்படின்னா, இன்னைக்கு வேதனையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஜனம், சாபத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஜனம், அப்புறம் எப்படி நோயோ வேதனையோ சில இடங்கள்ல ஃபெயிலியர்ஸோ உங்களை தாக்கும்? தாக்காது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சில நேரங்கள்ல நம்மளும் இதை நீங்க யோசிங்க. உங்களை ஒரு இடத்துல வச்சு யோசிங்க. வேதனையின் மத்தியில ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்களும் உங்க வாயை தவறி நான் வேதனையோடு இருக்கேன், அதனால என் சூழ்நிலை இப்படி மாறிடும்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லாது இருங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. மீகா 4:10. சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். ஸோ இவங்க ஒரு சிறைப்பட்டு போறாங்க, ஒரு தேசத்துக்கு சிறைப்பட்டு போறாங்கன்னா அந்த சிறைப்பட்டு போறத கூட அவங்க என்னன்னு சொல்றாரு ஆண்டவர்? பிரசவ வேதனைப்படு, பிரசவ வேதனை போல அம்பாயப்பட, அலறு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க பாபிலோனுக்கு எங்கன்னு பண்ணுவீங்க? போவீங்க. அப்போ நீ எப்படி போவ?
பிரசவ வேதனையோடு போற மாதிரி தான் நீ போவாய். ஸோ டார்ச்சர்லயே டார்ச்சர். எதுதான் சொல்றாங்க? பிரசவ வேதனை மாதிரி ஒரு வேதனை உங்களுக்கு இருக்கா? இல்ல, பிரசவம் வச்சவங்களுக்கு தான், வேதனையோடு பிரசவம் வச்சவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஆனா நமக்கு அப்படி ஒரு பெயின் எந்த இதுலயுமே இல்லை. ஸோ சின்ன சின்ன விஷயத்துல கூட ஐயோ என்னால தாங்க முடியாது, என் பிரச்சனை பெருசு, உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் எவ்வளவு கஷ்டத்துல போயிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. அதை காட்டிலும் பெரிய பிரச்சனையெல்லாம் அந்த உலகத்துல இருக்கு. கொஞ்சம் அப்படியே ரோட்ல கொஞ்சம் அப்படியே போனீங்கன்னா தான் தெரியும் எவ்வளவு பெரிய என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்ட்டு. வெயில்ல மூட்டை சுமக்கிற வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். தங்களுடைய என்ன சொல்றது, வயிற்றுக்காக, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணுன்றக்காக எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, எத்தனையோ வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்மள ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு? அழகா வச்சிருக்காரு. அப்போ சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது கூட ஐயோ எனக்கு யாரும் இல்லை, நான் கஷ்டப்படுறேன், என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட ஒருவர் கூடவே இருக்கிறார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் அறிந்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையில்லை? வேதனை தேவையில்லை. ஆனா இன்னொரு வேதனை, புதிய ஏற்பாட்டுல ஒரு வேதனை இருந்துச்சு. அந்த வேதனை நல்லதான்னு கேட்டீங்களா? நல்லது. அந்த வேதனை உங்களுக்காக நீங்கள் வெளிவரும்படிக்கு காத்து கொண்டிருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 22, 23. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இப்போ உங்களுக்கு எங்க வேதனை வேண்டாம் அப்படின்னா, உங்க சரீரத்தின் வேதனையை என்ன பண்ணிட்டாரு? அவரு தூக்கிட்டாரு. இப்போ ஒரு வேதனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த எந்த வேதனை தான் வரணும்? எனக்குள் இருந்து குமாரத்துவம் வெளிப்படணும். எனக்குள் இருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வந்த அந்த வல்லமையினால் வந்த அந்த அதிகாரத்துவம் என்னிலிருந்து வெளிப்படணும். சோ இந்த பூமி சொல்கிற அதிகாரம் இல்ல, அது அன்பின் அதிகாரமாக, அன்பின் புத்திர சுவிகாரத்துவமாக என்னிலிருந்து வெளிப்படணும்ன்ற அந்த தவிப்பு தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள என்னவா இருக்கணுமா? பிரசவ வேதனையாக இருக்கணும். அப்போ இந்த பிரசவ வேதனை உங்க சரீரத்திலையா? இல்ல, உங்க ஆவியில. அப்போ ஆவியில ஒரு வேதனை வரும்பொழுது, ஆவியில அந்த ஒரு என்ன சொல்றது, புத்திர சுவிகாரம் வெளிப்படணும்னு வரும்போது நிச்சயமா சொல்றேன், உங்களால தூங்கவே முடியாது. தூக்க கொடுப்பாரு. ஆனா அந்த நேரம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் சொல்றீங்கல்ல, அதெல்லாம் இருக்காது. உங்களுக்குள்ள இது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா உங்க பாடி எப்படிதான் இருக்கும்? ரெஸ்ட்ல இருக்கும். நீங்க தூங்குவீங்க. ஆனா உங்கள் ஆவி அந்த புத்திர சுவிகாரம் வெளிப்பட வேண்டும் என்று அவரோடு சயனித்து கொண்டே இருக்கும், அவரோடு பழகி கொண்டே இருக்கும். அடுத்தது என்ன, நான் எப்படியாக இந்த புத்திர சுவிகாரத்தை நான் இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டும், அதை நான் எப்படி வெளிப்படுத்தணும்னு உங்களோட மைண்ட் என்ன ஆயிட்டே இருக்கும். உங்க ஆவி அவரோடு பேசிக்கொண்டே இருக்கும். அதுதான் வேதனை. அந்த வேதனை உங்களுக்கு இருக்கா? இல்ல நாளைக்கு என்ன சமைக்கிறது, நாளானிக்கு என்ன இது பண்றது, இப்படி இருக்கா? இன்னைக்கு உங்களுக்கு வர வேண்டிய வேதனை என்ன? என்னிலிருந்து புத்திர சுவிகாரம் வெளிப்படணும், என்னிலிருந்து குமாரனை பார்க்கட்டும். பவுல் என்ன சொல்றாரு? நானல்ல கிறிஸ்துவே வாழ்கிறார். என்ன? என்னை காண்கிறவன் கிறிஸ்துவை என்னில் காணட்டும். நீங்களாம் யாரா இருக்கீங்க? நடமாடும் நிருபங்கள். people want to read you. உங்களை அவர்கள் என்ன பண்ணணும்? படிக்கணும். உங்கள் வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை அவர்கள் படிக்கும் விதமாக இருக்கட்டும். எப்படி படிக்கணும்? இதுங்களா அப்படின்றது இல்லை. உங்கள் அன்பு அவர்கள் உங்களிருந்து என்ன பண்ணணும்? வெளிப்படணும், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சோ எப்படிப்பட்ட பிரசவ வேதனை உங்களுக்கு? புத்திர சுவிகாரத்தில் இதுதான். ஓகேவா? அதுவும் வேதனையா இருக்காது. அதுவும் எப்படி இருக்கும்? இனிமையா இருக்கும். அது உங்களை வேதனைப்படுத்த மாட்டாரு. அவரு அது உங்களுக்குள்ள வரும்பொழுது அது எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். யோவான் 16:20. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுந்து புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள்
துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்து இருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆமென். இது எதுக்கு ஒப்பா சொல்லியிருக்கிறாரு பிரசவ வேதனை ஆண்டவர்? நான் உங்ககிட்ட இருந்து போறேன். இத கூட ஆண்டவர் எதுக்கு நிகராதான் கம்பேர் பண்ணியிருக்கிறாரு? பிரசவ வேதனைக்கு தான். இதை படிச்சுட்டு உடனே சொல்லுவாங்க, ஆமா ஆண்டவரே சொல்லியிருக்கிறாருல பிரசவ வேதனை இருக்குன்னு, அப்ப எங்களுக்கு எப்படி பிரசவ வேதனை இல்லாம போகும்? இல்ல, அவர் இங்க தெளிவா சொல்றாரு, நான் போகும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த தவிப்பு பிரசவ வேதனை மாதிரி இருக்கும். நான் இல்லையே இத்தனை நாள் இருந்துட்டேன்னு. ஆனா கவலைப்படாதீங்க, நான் என்ன பண்றேன், மறுபடியுமா வரேன், உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நான் தரப்போறேன். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது? ஒருவனும் எடுத்து கொள்ள முடியாத சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் யாரு? ஆவியானவர். ஆவியானவர் அவர் உங்க மீது ஊதிய பொழுது, அவர் மரித்து யாருக்கு முதல்ல காட்சி அளிக்கிறாரு? யோவான் 20 அன்னைக்கு படிச்சோம். அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? பிரசவ வேதனைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு ரூம்குள்ள அடைச்சிட்டு, மாட்டினா அவ்வளவுதான் செத்தோம் அப்படின்ட்டு எப்படி இருக்காங்க? ரூம்குள்ள எல்லாம் பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன வந்திருக்கேன்? பலன் தர வந்திருக்கேன். நான் போறேன், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லிதான், டேக் த ஹோலி ஸ்பிரிட் ஆஸ் யோர் கம்பானியன் என்று சொல்லிதான் அவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவரை, தன்னிலிருந்து அந்த ஜீவ சுவாச காற்ற உங்கள் மீது ஊதினார். ஆமென். அப்பொழுது அவர்கள் பலனடைந்து காலூன்றி நின்றார்கள். ஸோ இன்னைக்கு உங்களுக்கும் சொல்றேன், அவர் உங்களுக்குள் இருப்பதால நீங்க பேசும் பொழுது வர்றது என்னதான்? ஜீவ சுவாச காற்று. நீங்கள் பேசும் பொழுது மற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? காலூன்றி நிற்பார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. சோ பிரசவ வேதனை அவர் எதுக்கு கம்பேர் பண்றாரு? தான் போகிறத குறித்து கம்பேர் பண்றாரு. ஆனா அந்த பிரசவ வேதனை நீ உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ துக்கித்து தான் இருப்பீங்க, ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறவர் எப்பொழுதும் என்றென்றும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக இருக்குது. சோ இனி உங்களுக்கு வேதனையா சந்தோஷமா? இனி உங்களுக்கு பிரசவ வேதனை வருமா? வராது. சந்தோஷத்தோட என்ன பண்ணுவீங்க? பிள்ளைகளை பெறுவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. சோ எப்பொழுது அவர் சிலுவையில சுமந்தாரோ, எப்பொழுது அவர் சிலுவையில் நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றாரோ, அப்பொழுதே நம் பிரசவ வேதனை எல்லாம் நீங்கிற்று. ஹை பெயின்னா எதைதான் கம்பேர் பண்றாங்க? பிரசவம். அதுவே இல்லைன்னா மற்ற குட்டி குட்டியே இருக்கிற பிரச்சனைகள் ஒண்ணுமே கிடையாது. கடன் தொல்லை, வியாதி, வறுமை, வேதனை, அப்புறம் வேற என்னது? டிப்ரெஷனு. அது நம்மளே உண்டு பண்ணிக்கிறது. டிப்ரெஷன்றது ஒரு நோயே கிடையாது. இப்ப இந்த உலகம் என்ன பண்ணிடுச்சு? எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் பஸ்டரா. இந்த கேம் விளையாண்டா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் போகுமாமா. கேமை கொண்டு வரான். நமக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் யாருதான்? நம்மோடு இருக்கிற ஆவியானவர். ஆமென். ரிசீவ் பண்ணுங்களேன். இனி எனக்கு பிரசவ வேதனை கிடையாது, நான் சுகமாய் பிள்ளை பெறுவேன். என்ன நான் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நான் சுகமாய் பலனாய் தேவன் தருகிற அந்த ஞானத்திலிருந்து நான் வேலை செய்வேன். தேவன் தருகிற அந்த ஞானத்திலிருந்து, அந்த இலைப்பாறுதலில் இருந்து நான் என்னுடைய காரியங்களை செய்வேன். என்னோட பிஸ்னஸ் நான் அப்படி நடத்துவேன். நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் நான் என்னுடைய ஊழியர்களுக்கு, எனக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நான் ஞானமாய் செயல்படுவேன். ஓ ரீபாதியாம் தெரேரி தரராஷதரபரபலபா. Thank you, thank you, thank you, thank you, thank you, Father. ஓரியான் தெரேஷதரபரபரபரபா. அது ஒருவரும் எடுத்து போட முடியாத சந்தோஷம். அது ஒருவரும் எடுத்து போட முடியாத சந்தோஷம். சொல்ல போனா உங்க சந்தோஷத்தை உங்களால கூட எடுத்து போட முடியாது. அது கிறிஸ்து தந்த நிலையான ஒரு சந்தோஷம். அது நிலையான சந்தோஷம். தேங்க்யூ ஃபாதர்.
ஓரிபியான் தெரீஷதரபா. உங்களுக்குள்ள இருந்த அந்த சந்தோஷம் பொங்கி பொங்கி பாயும். இந்த வீட்டுல பொங்கி பொங்கி பாயும். உங்க வீட்டுக்குள்ள அது பொங்கி பொங்கி பாயும். ஓரியான் தெரேரியான் தெரேராஷதரபரபரபரபா. பொங்கட்டும் பொங்கட்டும். அந்த சந்தோஷம் உங்களிலிருந்து பொங்கட்டும். எஸ் 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 எஸ். ஓ ஜாய் ஜாய் ஜாய். அந்த கிறிஸ்து தந்த சந்தோஷம் ஓ உங்களை நிறைத்து உங்களை சுற்றி இருப்பவர்களை நிறைக்கட்டும். ஏதாச்சும் ஒரு கவலை பேச்சு உங்ககிட்ட வரும்பொழுது அதை நீங்க தூர போடுங்க. ஓ லியான் தெரே, உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அவர்களை நிரப்பட்டும். ஓ ரியான் தெரே ரீதியான் தெரே. எஸ் எஸ் எஸ். சந்தோஷம் உங்களில் பொங்கி பாயட்டும். அது உங்களிலிருந்து பொங்கி 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 நீங்க போகிற ஸ்தலங்களில் எல்லாம் எல்லா இடத்துலயும் அந்த சந்தோஷம் நிரப்பட்டும். நீங்க போகும்போது இல்லையே இந்த அட்மாஸ்பியரே மாறுதேங்க. நீங்க வந்தாவே ஒரு பிளசண்டா இருக்கீங்க. உங்ககிட்ட பேசும்போதே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் பொங்குதேன்னு சொல்லி உங்க பார்க்கும் பொழுது அவர்கள் இளைப்பாறுதல் அடையட்டும். எத்தனையோ மக்கள் துக்கித்து கொண்டு இருக்காங்கங்க. நீங்களும் போய் எங்க துக்கத்தை பேசி உங்க துக்கத்தை மேல சுமத்தாதபடிக்கு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ளிருந்து சந்தோஷம் பொங்கி வழியும். ஏன்னா அது உங்களிலிருந்து எடுபடாத சந்தோஷம். ஓ ரீபா தியான் தெரே. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. நான் ஜாய் ஜாய். எஸ் எஸ். அந்த நிலை வரப்பட்ட சந்தோஷத்தை பேசுறேன்ப்பா. ஓ அந்த சந்தோஷம் இவர்களை ஆக்கிரமிக்கட்டும் அப்பா. ஓ எல்லா கவலைகள் நீங்கட்டும். ரீபி தியான் தெரே கரா தியா ஷதரபரபா. எஸ் எஸ் எஸ். நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். சந்தோஷத்தோட பிள்ளை பெறுவார்களாக, சந்தோஷத்தோட வேலை செய்வார்களாக, சந்தோஷத்தோட பிசினஸ் செய்வாங்கட்டும்பா. சந்தோஷத்தோட இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு வாய்க்கட்டும் அப்பா. ஓ சந்தோஷத்தோட இவர்கள் பலன் அடைவார்களாக. ஓ இளைப்பாறுதலிலே இவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பார்களாக. ஓ தவிப்பு நீங்கட்டும். ஓ ரீபா தியான் தெரகரா தியான் தரோ. லவ் யூ ஃபாதர். ஓ நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஓ எஸ். அவர் சிலுவையில நமக்கு அப்படி ஒரு மீட்பை கொடுத்தாருங்க. ஓ அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மரணத்தின் சாயலில் இருந்து இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட்ட சாயல் இருக்கீங்க. ஒரு மனிதனுடைய மீறுதல்னால நம்ம பாவத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, அந்த வேதனைக்குள்ள மாட்டி இருப்போம்னா, இன்னைக்கு அவருடைய கீழ்ப்படிதலினாலே நம்ம முற்றிலுமாய் ஜெயம் பெற்றவர்களாக, அவருடைய சந்தோஷத்திலே இளைப்பாறுதல் பெறுகிறவர்களாக. ஓ நன்றி 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 அப்பா. நாங்கள் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவர் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இப்ப நீங்க ஜீவனை அடைந்து ஆளுவார்களா இல்ல ஆழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் ஆள பிறந்தவர்கள். சோ இன்னைக்கு ஜீவன் உங்களுக்குள் ஊத பட்டாயிற்று. சோ ஜீவாவி உங்களுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க? காலூன்றி நிற்பீர்கள். அப்போ ஜீவ ஆவி உங்களுக்குள் பலனை பெற்று நீங்க என்ன பண்ணுவீங்க? காலூன்றி நின்னாவே அடுத்தது என்னதான்? ஆளுகை. ஜீவன் அடைந்து அடுத்தது உண்டாக்குனா என்னதான்? ஆளுகை. ஆமென். சோ என்னைக்கு அவர் தன்னுடைய சுவாச காற்றை ஊதினாரோ அப்பொழுதே நாம் காலூன்றி நிற்போம். காலூன்றி நின்று கொண்டிருக்கிறோம். சோ காலூன்றி நிற்பது எதற்காக? ஆளுவதற்காக. எப்படி ஆளுவதற்காக? அன்பிலே ஆளுவதற்காக. இந்த உலகம் எப்படி ஆழ்ந்துட்டு இருக்கு? இருப்பு கோளால மனுஷனை கஷ்டப்படுத்திட்டு ஆண்டு கொண்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு அன்பை புரிய அந்த அன்பிலிருந்து நம்ம வல்லமைய வெளிப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து போன வாரம் சொன்ன, இயேசு கிறிஸ்து எப்படிதான் வெளிப்படுத்தினாரு? அன்பிலிருந்து தான் தன்னுடைய வல்லமைய வெளிப்படுத்தினாரு. ஸோ நீங்க அவரோட அன்பை புரிஞ்சுக்கும் போது அன்பில் என்ன கிடையாது? பயம் இல்லை. பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பாருங்க, எல்லாரும் வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு வந்திருப்பீங்களே. ஏன் தூக்கிட்டு வரீங்க? இந்த தண்ணி எனக்கு ஒத்துக்காது, குடிச்சா அப்படின்னு நினைக்கிறீங்க.
நான் என்ன நினைக்கிறேன், எங்க போனாலும் எந்த தண்ணியும் நான் குடிப்பேன், எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. அங்க தண்ணி கிடைக்காது, அதனால நான் தூக்கிட்டு போறேன்னா ஒரு சேஃப்டிக்கு என்ன பண்றலாம், தூக்கிட்டு போகலாம். ஆனா நான் இந்த தண்ணியை தான் குடிப்பேங்க, இந்த தண்ணி குடிச்சா எனக்கு மற்றது ஒத்துக்காதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் நீங்க யாரை என்ன ஏற்றுக்கொள்ளல, இயேசுவோட வல்லமையில நீங்களே செய்யலைங்க, செயல்படலை. உங்களுக்குள்ளேயே நீங்க ஓவர்ஃப்ளோ ஆக விடலைன்னா எப்படி உங்களுக்குள்ள இருந்து மற்றவங்களுக்கு பாயும்? ஸோ எந்த தண்ணி குடிச்சாலும் அது என்னை சேதப்படுத்த முடியாது. எனக்கு தொண்டையே வலிச்சாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இது என்னை ஒன்றும் கலங்காது. ஏன்னா வசனம் சொல்லுது, நீ ஏதை வேணா சாப்பிடு, அது உன்னை ஒன்றும் செய்யாது. அமேன் அமேன். ஸோ உடனே 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 நீங்கள் பிடுங்கி போட்டு பழகுங்க, எதுவும் உங்களை தாக்காத இடத்துக்கு வந்து நிற்பீங்க. நம்ம தான் இந்த பூமிக்கு ஜீவனை தரவங்க. அந்த ஜீவன் என்ன இருக்கு? ஆரோக்கியம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள எப்படி அந்த அவன் காரியம் உட்கார்ந்து இருக்கணும், அதை சொல்லக்கூட விரும்பல. ஸோ உங்களுக்குள்ள இருப்பது சந்தோஷம், சமாதானம், என்னது அவர் தருகிற அக்களிப்பு, அவர் தருகிற நிரந்தரமான அமைதி. அதுதான் உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணணும், கட்டுக்கடங்காம ஓடிக்கொண்டே இருக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சோ இன்னைக்கு இந்த பிரசவ வேதனை போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது அதற்கான தீர்வு என்ன? வேதனை ஆமாங்க, இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க சிஸ்டர், ஆனாலும் எங்களுக்கு அப்படியே கஷ்டமா இருக்கே, பிரச்சனை வருதே, அப்ப நாங்க என்ன செய்யட்டும்? ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 7. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, பிரசவ வேதனை போல பிரச்சனை வருது, அதை மற்றவங்க கிட்ட ஃபோன் பண்ணியோ இல்லை மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டோ பக்கத்தில் இக்கத்துலையோ இப்படியெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்றதை காட்டிலும் என்னுடைய பிரச்சனைகளை, ஏன்னா இப்போ படித்தோம் இசைக்கராஜா என்ன சொல்றாரு, பிரசவிக்கணும் ஆனா பிரசவத்துக்கு பலன் இல்லை. அப்படிதான் நம்மளும் சில நேரத்துல இந்த காரியங்கள், இந்த பிரச்சனைகள் என்னை விட்டு போகணும், ஆனா இது எப்படி செய்யறதுன்னு எனக்கு பலன் இல்லைன்னு. ஆனா அவங்களுக்கு தீர்வு ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு, இன்னைக்கு உங்களுக்குள்ள தீர்வு உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். அவர் சொல்றாரு, எல்லா பிரச்சனைகளையும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும், இந்த பிரசவ வேதனையிலிருந்து உங்களிலிருந்து எப்படி விடுபடணும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு, நீ மூச்சு விடாத, வலிக்குதே, என்னால முடியலையே, எப்படி என்ன செய்யறது, நீ கவலைப்படாத, உன் பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லிடு. அவர் என்ன பண்ணுவாராம், வாக்கு கடங்கா பெருமூச்சோட உன்னிலிருந்து வேண்டிக் கொள்றது என்னன்னு உனக்கு தெரியாது, அவருக்கு தான் வேறு தெரியும். அந்த வேற புடுங்கி போடுவதற்கு அவர் உன்னிலிருந்து பெருமூச்சோடே வேண்டுதல் செய்வார். ஆமென். இது ஈஸியாங்க, கஷ்டமாங்க? அப்புறம் ஏங்க எப்ப பாரு எனக்கு கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு தான் இந்த பிரச்சனை, எனக்கு தான் இப்படி, யாருமே எனக்கு இல்லை, ஏங்க புறம்பிட்டு இருக்கீங்க? அப்படியே விட்டு கொடுத்துருங்க அவர்கிட்ட. எந்த இஷ்யூஸ் வரும்போதும் அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்துருங்களேன், ஜம்முன்னு உட்காருங்க. அப்படியே ஒரு சுவாச காற்று உங்களிருந்து வீசும், அந்த தேவ ஞானம் உங்களை ஆட்கொள்ளும். ஓ, இந்த பிரச்சனையில் நான் இப்படி செயல்படணுமா, இப்படி செஞ்சு பாரு அப்படின்னு உங்களுக்குள்ளேருந்து என்ன வரும், அந்த வார்த்தை வரும். ஸோ எங்கே நீங்கள் கலங்கி தவிக்க வேணுன்றது அவர் திட்டமே அல்ல. நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூச்சு விடுறீங்களே, ஒரு மூச்சு, அந்த மூச்சை கூட டக்குன்னு என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்றதுன்னு தெரியலையே ஹான்றீங்கல்ல, அந்த வரும்போதே நீங்க சுதாரிச்சிருங்க, இந்த என்னுடையது அல்ல, இது அப்படியே நான் அப்பாட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பாருங்க, அருவியா கொட்டும். என்ன அவருடைய ஆலோசனை, இங்க எங்க இப்படியெல்லாம் செய். ஏன்னா சத்தியாவியானவர் உங்களை எதில் நடத்துவாராம்? என்ன சத்தியம்? வரும் காரியம் இன்னதென்று அவர் உங்களுக்கு முன் அறிவிப்பார். இஸ் a spirit of accuracy. எங்க போகணும், எப்படி பண்ணணும், வசனத்திலிருந்து மட்டும் பேசிட்டே இருக்க மாட்டாருங்க. அவர் எதையும் சொல்லி கொடுப்பாரு, இதை இப்படி செய், அதை அப்படி பண்ணு அப்படின்ற உங்களுக்கு என்ன பண்ணுவாரு,
டிசைன் பண்ணுவாரு. அந்த டிசைன் பண்ணும்போது சில டைம் நீங்க தடுமாறும் போது அதற்கான டிசைனிங் பிளான்ஸ் உடையவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள வருவாங்க இயேசுவின் நாமத்தினால. வாக்கு கடங்கா பெருமூச்சோடு சொல்லுங்களேன், வாக்கு கடங்கா பெருமூச்சோடு எனக்காக எனக்குள்ளிருந்து வேண்டுதல் செய்ய ஒருவர் எனக்காக இருக்கிறார். நான் அங்கலாயப்பட வேண்டியதே அல்ல. என்னுடைய அங்கலாய்ப்பு எதையும் செய்யாது. ஆனா எனக்காக ஒருத்தர் அங்கலாய்த்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய வெற்றிக்காக ஒருத்தர் ஏங்கி தவித்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய விடுதலைக்காக ஒருவர் ஏங்கி தவித்து கொண்டே இருக்கிறார். அவர் என்னை ஜெயம் கொள்ள செய்வார். அவர் என்னை நேர்த்தியான பாதையில் நடத்தி செல்லுவார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். சோ உங்களுக்காக நீங்கள் பிரசவ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க பிரசவ வேதனைய அவருடைய வேதனையாய் மாற்றி உங்களுக்கு விடுதலையை மாத்திரம் தருகிறவர், அதற்கான சோர்ஸை மட்டும் கொடுக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். இப்பொழுது சொல்றது புரியுதா? நோ பெயின் ஒன்லி கெயின். இப்ப பெயின் யாரோடது? ஆவியானவரோடது. சோ நம்மளோட பெயின் எல்லாம் யாருக்கு போயிடுச்சு? அவர் பண்ணிக்க போறாரு. அவர் உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவாரு, அந்த பெயின் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு எதை மட்டும்தான் எடுத்து தருவாரு? கெயின் மட்டும்தான். ஆமென், ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம புதிய ஆவியை உடையவர்களாக நாட்கள்ல வீற்றிருக்கோம். ஸோ பழைய ஏற்பாடு என்ன சொன்ன? வேதனை. பழைய வேட்டில் இருந்துச்சு பிரசவ வேதனை, கடும் வேதனையா இருந்துச்சு. அவங்களுக்கு என்னவே இல்லை, தீர்வே இல்லை. தீர்வை யாரை தேடிதான் போக வேண்டியதா இருந்துச்சு? ஒரு தீர்க்கதரிசியோ யாரையோ தேடி இருந்துச்சு. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருந்தது என்னது? எழுத்து. எழுத்து அவர்களை என்ன பண்ணுச்சு? கொன்னுச்சு. ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல வேதனை வருதுதான். ஆனா அந்த வேதனை தீர்வு நமக்கு இருக்கு. நம்ம தீர்வு வெளியில தேடி போக வேண்டியது இல்லை. அந்த தீர்வு யாருக்குள்ள இருக்கு? உங்களுக்குள்ளே இருக்கிறார். சோ இன்னைக்கு நீங்க ஆவினாலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கீங்க. சோ பழைய ஏற்பாடு எழுத்து, புதிய ஏற்பாடு ஆவி. அப்ப ஆவியில் இருக்கிற நீங்கள் ஆவியானவராலே நீங்கள் நடத்தப்படுவீர்கள். சோ அன்றைக்கு எழுத்து கொன்றது, இன்னைக்கு ஆவி உங்களில் உயிர்ப்பிக்கும். தேவனுடைய ஆவி உங்களை உயிர்ப்பிக்கும். அன்னைக்கு அவர் எதுல எழுதினாரு? கற்பலகையில ஒரு அவரோட விரலால தான் எழுதினாரு. ஆனா அது எதுல எழுதினாரு? கற்பலகையில எழுதினாரு. ஆனா இன்னைக்கு உங்க கற்பலகையில எழுதல, நித்திய உடன்படிக்கை எங்க எழுதியிருக்கிறாரு? உங்கள் இருதயங்களில் தன் விரலாலே என்ன பண்ணியிருக்கிறாராம்? எழுதி இருக்கிறார். சோ நீங்க நினைச்சா கூட அதை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இந்த அறிவு எனக்குள் அவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது, நீங்க ஒரு காரியம் நெகட்டிவா பேசும் பொழுது, நீங்க ஒரு விஷயம் நீங்க வேற மாதிரி பேசும்போது டக்குன்னு உங்களுக்கு என்ன பண்ணுவாரு சொல்லுவார். அதை தான் சொன்னேன் நான் இன்னைக்கு. உடனே உங்களுக்கு வார்த்தையால உங்களை என்ன பண்ணிடுவாரு? போதிப்பார், உங்களுக்கு ஆலோசனை தருவார். இப்ப எங்க எழுதியிருக்கிறாரு? அந்த தேவனுடைய வார்த்தை எங்க எழுதப்பட்டிருக்கு? உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பலன்னா என்னது? கிஃப்ட். அப்ப கிஃப்ட் வரும்போது பெயின் இருக்குமா? பெயின் இருக்காது. எந்த ஒரு ப்ரொசீஜருக்குள்ள போனாலும் பெயின் இருக்காது. பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா அது கர்ப்பத்தின் கனி யாரு? கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். சோ ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது அவர் எப்படிங்க பெயினை கொடுப்பாரு? பெயின் வராது. ஸோ திகில் அடைய தேவையே இல்லை. டாக்டர்ஸ் போடுற திகில் நம்மளை சேதப்படுத்த முடியாது. அவர்களுடைய வார்த்தை நம்மளை கொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஜீவ வார்த்தையினாலே நிற்கிறோம். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் எங்கேயா இருந்தால் இது நான் இதோட கனெக்ட் பண்ணுறதுனால நீங்கள் இது மட்டும் கனெக்ட் ஆகாதீங்க. உங்கள் கூட எங்கே நீங்கள் இணைக்கணுமோ அங்கே என்ன பண்ணிக்கோங்க, இணைத்து கொள்ளுங்கள். ஏன்னா மீகால சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? இது பிரசவ வேதனை போல எங்க போறீங்க? நீங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறீங்க. மத்தவங்க உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அவ்வளவுதான், இது ஷேம், இவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, பத்தியா சிறையாயிட்டாங்க இவங்க, அவ்வளவுதான், இவங்க வெட்கப்பட்டு போவாங்க, இனி அவங்களால தப்பிக்கவே முடியாது, இவங்க அவ்வளவுதான், இனி சஞ்சலத்திலையும் தவிப்பிலும் தான் இவங்க வாழ்க்கை இருக்க போகுதுன்னு மற்றவங்க பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய நினைவுபடி அல்ல, உன்னை என்ன பண்ணுவேன், நான் மாத்துறேன். அதனால நீ எழுந்து போரடி, எழுந்து போரடி, சியோன் குமாரத்தியே எழுந்து போரா.
4:13. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். ஆமென், ஆமென். சோ நீங்கள் எழுந்து போரடிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. என்ன போரடிக்க போறீங்க? சியோன் குமாரத்தியே, எழுந்து போரடினா என்ன பண்ணுவீங்க? அவரை துதிக்க போறீங்க. அவரை அறிகிற அறிவுல ஆவியானவரோடு இணைந்து அக்களிக்க போறீங்க. அவ்வளவுதான். உங்க வேலை என்னது? போரடிக்க ஆவியானவரோடு இணைஞ்சு கொள்றது தான் போரடிக்கிறது. நீங்க வேற ஒன்றும் செய்ய வேணாம். துதிக்கிறதுனா நீங்க தனியா ஒரு பாட்டை வாங்கப்பா, எனக்குள்ளதான் இருக்கீங்க, வாங்க நம்ம சேர்ந்து என்ன பண்ணுவோம்? துதிப்போம்னு சொல்லி நீங்க துதிக்கும் பொழுது அலங்கங்கள் தானாக இடிந்து விழும். ஏன்னா உங்களை அவர் என்ன சொல்றாரு? நான் உன் கொம்புகளை இரும்பும் உன்னுடைய வெண்கலமும் ஆக்குவேன். வெண்கலம் ஏன் வெண்கலம்? இது இரும்பு. கொம்பு இரும்பு, காலு வெண்கலம். வெண்கலம் ஏன்? எந்த இதுலயும் சேதப்படாது. ஒரு நெருப்பு அக்கினி எதுவும் என்ன பண்ணாது, தாக்காது. அது அப்படியே என்ன பண்ணும்? இருக்கும். எதுக்கு இரும்பு? எல்லாத்தையும் நீ முட்டி தள்ளுவ, எதுவும் முன்னை சேதப்படுத்தாது. நீங்க தான் பீரிட்டு கிழிச்சு போடுவீங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற வியாதியை நீங்க தான் கிழிப்பீங்க. உங்க பிசினஸ்ல இருக்கிற தடைகளை நீங்க தான் என்ன பண்ணுவீங்க? உடைச்சு போடுவீங்க. நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல உங்களுக்கு மனிதர்கள் தடையா இருக்கிறவங்கள நீங்க தான் என்ன பண்ணுவீங்க? பீரிட்டு போட செய்வீங்களே ஒழிய அவர்கள் உங்களை பீரிட செய்வது முடியாத காரியம். ஆமென், ஆமென். சோ நீங்கள் எழுந்து போரடிங்க. அவர்தான் நம்ம வேலை. என்ன? போரடிக்கிற வேலை. ஆமென். சோ உங்களை தேவன் அப்படியாக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. பிரசவ வேதனை நமக்கு இருப்பது இல்லை. நீங்கள் அழகா என்ன பண்ணுவீங்க? பிள்ளை பெறுவீர்கள். ஏசாயா 66:7. பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். உடனே பெண் பிள்ளைனா இதுன்னு நினைக்காதீங்க, சரியா? இங்க ஆண் பிள்ளைன்றது எப்படியா? ஒரு தைரியம் மிக்க தேவனுடைய சாயலாக. அவ்வளவுதான். நீங்க ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஓகேவா? சோ பிரசவ வேதனை படுமுன், அப்புறம் பிரசவ வேதனையும் இல்ல, கர்ப்ப வேதனையும் இல்லை, ரெண்டு இருக்கு. பிரசவ வேதனை, கர்ப்ப வேதனை. பிரசவ வேதனைன்றது எல்லாம் வெளியெல்லாம் வடிச்சுதான். கர்ப்ப வேதனைன்றது அங்க குழந்தை அப்படி ஆயிடுச்சுங்க, கர்ப்பத்துல வர ப்ராப்ளம்ஸ், யூட்ரஸ்ல வர ப்ராப்ளம்ஸ், தலை திரும்பல, அங்க திரும்பல, சர்விக்ஸ் ஓப்பன் ஆகல, மெம்பரேன் இன்னும் டேர் ஆகல அப்படின்ற என்ன, அது அந்த பிரச்சனையும் இருக்காது. இங்க இடுப்பு வலி கையாமையான கத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஆமென். ஸோ அப்படி சொல்லி உங்களை நான் என்ன பண்றேன்? பிளஸ் பண்றேன். லகுவாய் ஈஸியா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிள்ளை பேரு அடைவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஏசாயா 66:7 சொல்லுது. இப்படியெல்லாம் நடக்குமா? பிரசவ வேதப்படாம குழந்தை பிறக்குமா? அது அவர்களுக்கு அது ஆச்சரியமான காரியம். எப்படி நடக்கும்னு அதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டு தன் குமாரனை பெற்றும் இருக்கிறது. சியோனோவெனில் யாருங்க? இயேசுதான். ஒரு வேதனை தான் நமக்காக பட்டாரு. ஒரு மிக்க வேதனைப்பட்டு தன் குமாரனை பெற்றும் இருக்கிறது. நமக்காக அவர் சிலுவையில நம்மளை பெற்று எடுத்துட்டாரு. ஸோ வேதனைப்பட்டு அவர் நம்மளை பெற்று எடுத்ததுனால இனி நமக்கு வேதனை கிடையாது. நீ வேதனை நீங்கி சுகமாய் இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அடுத்த வசனம் சொல்லுது, பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன்
சொல்லுகிறார். ஸோ உங்க பிரசவத்தை, உங்களுடைய கர்ப்ப பிறப்பை தடுக்கிறது தேவன் கிடையாது. அவர் உங்களை பிரசவிக்க செய்கிறவராக, உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். ஸோ இனி உங்களுக்கு வர வேண்டிய வழி உங்க சரீரத்துல வர வேண்டிய வழியே இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு வழி எப்பவுமே இருக்கணும். சொல்லுங்க, இயேசுக்கு என்ன வழி இருந்துச்சு? என் அப்பா என்னை இவங்களை கொடுமைப்படுத்துகிறவர் அல்ல. வேற என்ன? எப்படியெல்லாம் அப்பாவை விட்டு இவங்க தள்ளி இருந்தாங்க. நான் போய் பாவம் ரத்தத்தால கழுவுங்கன்னு சொன்னா தான் அவரு கழுவுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம் இல்லையா? ஆனா வசனம் சொல்லுது, தெளிக்கப்பட்ட இடத்தினருக்கு வந்து சேர்ந்தீர்களே. அப்போ உங்க மேல எப்பவுமே என்ன ஆயிட்டு இருக்கு? ஒரு ஸ்ப்ரே பாயிண்ட் அடித்து கொண்டே இருக்குது. அவர் ரத்தம் உங்களை கழுவி கொண்டே இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை. அப்பா உங்க ரத்தத்தால் என்ன கழுவுங்க டாடி அப்படின்னா தான் அவர் உடனே பைப்பை ஓப்பன் பண்ற மாதிரி. இது எதற்குனா, நீங்க ஒரு காரியம் செய்யும் பொழுது எஸ் ஐ டிட் இட் அப்படின் போது நீங்க ஃபீல் பண்றீங்க ரத்தம் உங்க மேல கழுவுதுன்னு. ஆனா நீங்க ரத்தத்தால கழுவுங்க நான் பாவி அப்படின்னு சொன்னாதான் உடனே ஓகேப்பா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியா, நீ பாவின்னு தெரிஞ்சுக்கிட்டியா, சரி அப்பனா உனக்கு பைப்பை ஓப்பன் பண்றேன். அவர் என்ன பண்ணல, ரத்தத்தை ஓப்பன் பண்ணல. எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர், எப்பொழுதும் தன் இருதயத்தை விழாவில் குத்த விட்டவர், அதிலிருந்து வழிந்தோடுகிற ரத்தம் உங்களுக்காக இப்பொழுதும் வழிந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் தெளிக்கப்பட்ட ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்து இருக்கிறீர்களே. ஸோ நம்ம அங்க இருக்கிறதுனால நம்ம பாவம் கரை நீங்க ஒவ்வொரு நாளும் நம்மள என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, நடத்தி கொண்டுதான் இருக்கிறாரு. இப்போ இனி பாவம் இருக்கா? நீங்க நீதிமான், உங்களுக்கு என்ன இல்லை பாவம் இல்லை. ஆனா சில செயல்பாடுகள் நம்மள என்ன பண்ணும், அவர்கிட்ட இருந்து மாற்றும் பொழுது உடனே அவர் என்ன பண்றாரு, உங்களை கூட்டிட்டு போவார். இந்த கூட்டிட்டு போறதுலதான் இப்ப டிஃபரன்ஸ் ஆகுது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியானவரோடு இணைஞ்சிருக்கீங்களோ உடனே என்ன பண்ணுவாரு, செய்வார். நீங்க கொஞ்சம் இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி நடக்கும், ரொம்ப தள்ளி இருக்கும்போது ரொம்ப தள்ளி இருக்கும். அதனாலதான் வாங்க பழகலாம், அப்பா வருகிறார் இல்ல, சீக்கிரம் வந்து அவரோடு என்ன பண்ணிக்கோங்க, இணைஞ்சுக்கோங்க. இணைக்கும் போது உங்க ஒவ்வொரு வாயின் வார்த்தையும் நீங்க கவனமா செயல்படுத்துவீங்க. அப்படியே தப்பி தடுமாறி வந்தாலும் அதை உடனே திருத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். டக்குன்னு மாறிடுவோம். இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு போதிக்க வேண்டியதே இல்லை. இப்போ நம்ம படிச்சது ஏதோ இதுல இருக்கு, நீங்க யாருக்கும் என்ன பண்ண வேண்டியதில்ல, சொல்லவே வேணாம்ப்பா, அவரே வந்து உங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். ஸோ உங்களுக்கு வர வேண்டியது இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே எண்ணம். எப்படியாகிலும் இவர்கள் அப்பாவை அறிந்து கொள்ள வேண்டும், அப்பாவோட அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு இருக்கணும். இதுதான் யாருக்கும் இருந்துச்சு, பவுல் எல்லா சிஷ்யர்களுக்கும் இதுதான் இருந்துச்சு. கலாத்தியர் 4:19, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனை படுகிறேன். ஸோ இன்னைக்கு மற்றவர்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகணும். கிறிஸ்து ஏற்கனவே என்ன இருக்கிறாரு, ஆனா என்ன ஆகப்படலை, உருவாகணும். இவர்களிலிருந்து கிறிஸ்து வெளிப்படணும். அது மாத்திரம்தான் நம்மளுடைய வேதனையாக இருக்க வேண்டும். அதற்கு தான் நீங்களும் நானும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், அழைக்கப்பட்ட. கர்ப்ப வேதனை நீங்கி நீங்கள் பிள்ளை பேறு அடைவீர்கள். பிரசவ வேதனை படும் முன்னே நீங்கள் பிள்ளை பேறு அடைவீர்கள். எந்த வேதனையும் நீ உங்களுக்கு இல்லை. என்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள் ஊற்றி இருக்கிறாரோ அப்பொழுதே அவருடைய சுக பலன் ஜீவன் உங்களுக்குள்ள வந்துருச்சு. நன்றி அப்பா, நன்றி செலுத்துறேன். ஓரியான் தெரே ஷீதரபரபா. நீங்க தேவனால் பிறந்திருக்கிறதுனால அன்புதான் உங்களிலிருந்து வெளிப்படும். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவன் எல்லாரும் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக நாம் இருப்போம். நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். தேவ அன்பு உங்களிலிருந்து ஊற்றப்படும். ஓ தேங்க்யூ ஃபாதர். எஸ் டாடி. நன்றி. தியாந்தராஷதரபா. தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். அதனால உங்கள அன்பு வெளிப்படும்.
நீங்கள் தேவனால் பிறந்திருக்கனால உங்களிலிருந்து தேவனுடைய நீதி வெளிப்படும். நாம் தேவ நீதிக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஓ ரிபியான் தெரேரி ஷதரபரபரபரபா ஓ ரீரா தனஹதரடரபரபரபா. ஓ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஓ தேவ சமாதானம், தேவன் தந்த ஆரோக்கியம், தேவன் தந்த ஜீவன், தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை, தேவன் தந்த சந்தோஷம், தேவன் தந்த சமாதானம், தேவன் தந்த ஆரோக்கியம், தேவன் தந்த விடுதலை, ஓ தேவன் தந்த ஐஸ்வர்யம், தேவன் தந்த கணம், ஓ ரீபா நூ தியாந்தரே உங்களிலிருந்து வெளிப்படும், உங்களிலிருந்து வெளிப்படும். நீங்க மாம்சத்தினாலோ புருஷ சித்தத்தினாலோ ஓ புருஷனுடைய இரத்தத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டீர்களே என்பதை அறிந்தவர்களாக, அதை புரிந்தவர்களாக. ஓ ரீபா தியாந்தரேஷதரபா. உங்க கையில வச்சிருக்கிறது வெறும் தண்ணியோ வெறும் திராட்சை ரசமோ இல்லை. நீங்க உங்க கரத்துல பிடித்திருக்கிறது அவருடைய ரத்தம், உங்களுக்காக பீக்கப்பட்ட அவருடைய சரீரம். நீங்க அந்த சாபத்திலிருந்து, அந்த பிரசவ வேதனை போன்றிருக்கிற எல்லா வேதனையிலிருந்தும் நீங்கி நீங்க சுகத்தோடு பிள்ளை பெற, சுகத்தோடு பலத்தோடு நீங்க வாழ்வாங்கு வாழ அழைக்க பெற்றிருக்கீங்க. அதற்காக சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம், அதற்காக சிந்தப்பட்ட அவருடைய சரீரம். ஹோரீடியான் தெரே ஷதரபரபா. Thank you Father, thank you Father. 1 கொரிந்தியர்னு நினைக்கிறேன் 9:26 சொல்றாரு, நல்ல போராட்டம் போராடுங்க. ஒரு லக்க நோக்கி அவங்க போறாங்க. தங்களுடைய இச்சைகளை எல்லாம் நீக்கி, ஒரு போட்டிக்கு போறவங்க மற்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அந்த பந்தய பொருளுக்காக ஓடுறது போல அவங்களே அப்படி ஓடுவாங்கன்னா, அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிற நீங்க எவ்வளவு ஜாக்கிரதைனோன்னு அப்படியே இது அல்ல, அந்த ரத்தத்தை நோக்கி அவர் தந்த அந்த ரத்தத்தில் இருக்கிற வல்லமைய நம்ம காலில் போட்டு மிதிக்காம, ஓ எஸ் 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 ஃபாதர், நன்றி செலுத்துறோம்ப்பா. இனி எங்களுக்கு வேதனை இல்லை, எங்களுக்கு இனி வருத்தம் இல்லை, எங்களுக்கு தவிப்பு இல்லை. எஸ் டாடி, அதை நாங்கள் புரிந்து கொண்ட நாள் முதல் அது எங்களுக்கு வேலை செய்கிறது என்று சொன்னப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தாவே அப்பா, என் பிள்ளைகளுக்குள் இது வேலை செய்யட்டும்பா. இவர்கள் காலூன்றி நிற்பார்களாக. இவருடைய சந்தோஷம் அப்பா 8 திக்கும் அறியப்படுவதாக தகப்பனே. ஓ இவர்கள் எப்படிப்பட்ட ஜனம், இவர் கிறிஸ்துவை அறிவிக்கிற சந்ததி என்று இவர்களை சொல்லுவார்களாக. ஓ என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருப்பதாக தகப்பனே. என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல ஓங்கி வளர்வார்களாக தகப்பனே. ஓ இதெல்லாம் நீங்க சொன்ன வார்த்தை அல்லப்பா. சிலுவையில் அந்த 2 கரங்களை விரித்து, ஓ என் பிள்ளைகள் இவ்வளவாய் உயரும் என்று எங்களை பார்த்து சொன்னவராயிற்றே நீர் தகப்பனே. அந்த விலையேற பெற்ற ரத்தத்தையும் அப்பா உங்க சரீரத்தையும் மிக கனமாய், மிக கனம் பொருந்தியதாக அறிந்தவர்களாக இதை நாங்க இந்த நேரத்துல உட்கொள்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். ஆமாப்பா, உம்மை நேசிக்கிறோம் அப்பா. உங்க நேசத்தால நீர் எங்களை நேசித்தபடியால், உங்க சுவாசத்தால நீர் எங்களை அப்பா நிரப்பி இருக்கிறபடியால், உங்க நேசம் எங்களையும் நிரப்பி அப்பா எங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் நிரப்ப செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமையும்
உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.